அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். இரண்டாவதாக, தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் நம்ம சொந்த இஷ்டம் செய்வதற்கு அல்ல நாம் அழைக்கப்பட்டது. நான் சொல்றது நீங்க நல்லா புரியணும். சுய சித்தம் செய்ய வேண்டுமானால் இந்த வேதம் நம் கையில் வர வேண்டிய அவசியம் இல்லை. சுய சித்தம் செய்ய வேண்டுமானால் நம்மை போதித்து நடத்துவதற்கு ஆவியானவரை தந்தருள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்றைக்கு தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோமோ அந்த நிமிடம் முதல் நம்முடைய சுய சித்தத்தை சிலுவையில் ஆணி அடித்து விட்டோம். அல்லேலூயா. புரியுதா? இன்னைக்கு 8 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. இன்னைக்கு மாம்சம் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது, சுயம் ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். என் சித்தம் அல்ல உம் சித்தம், என் விருப்பம் அல்ல உம் விருப்பம். அதுதான் உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், உண்மையான ரட்சிப்பின். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்றேன், நமக்கு சரியான ஆலோசனைகள் அவசியம். நமக்கு சரியான ஆலோசனைகள் அவசியம். நீங்க நல்லா கவனிக்கணும். ஆலோசனைகள் மிக 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 தேவை, மிக தேவை. சரியான ஆலோசனைகள் எந்த சபைகளுக்கு இல்லையோ, குடும்பங்களுக்கு இல்லையோ, அந்த குடும்பங்கள் கண்டிப்பா சிதையும். நான் ஒன்னு சொல்லவா, முன்காலங்களை விட இப்பொழுது குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகம். அதாவது நான் எனக்கு தவறுன்னா அப்படி இல்லை, நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. சமீபத்தில் ஒரு ஒரு குடும்பத்தை 17 பிள்ளைகளா வீட்டுல. எத்தனை பிள்ளைகள்? 17 குழந்தைகள் ஒரு தாய்க்கு. அந்த ஒரு தகப்பனாரும் வேலை செய்து 17 பிள்ளைகளையும் படிக்க வச்சிருக்காரு. நம்ம பார்த்தா ஒரு சண்டே கிளாஸ் நடத்திட்டு போயிருக்கலாம் போல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, 17 பிள்ளைகளும் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு சொல் பிசகாது. இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் இல்லை, இன்றைக்கு இருக்கிறதான மொபைல் இல்லை, இன்றைக்கு இருக்கிற எந்த வசதியும் இல்லை. ஆனா அவங்க வீட்டுல இன்னைக்கு இருக்கிற ஆகார செழிப்பும் இல்லை. ஆனா அவங்க குடும்பங்கள்ல பிரச்சனையும் இல்லை. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் இருந்தும் இன்றைக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவன் எனக்கு வேண்டாம்னு தோணுது பாஸ்டர், என்ன செய்வான்றான். அதற்கு என்ன காரணங்கள்னு சொல்ல தெரியல. ஆனா இன்னைக்கு ஆலோசனைக்காரர்கள் குறைவு. அதான் பிரச்சனை. முன்னாடி எல்லாம் பெற்றோர்களுடைய, அதுக்குன்னு சொல்லி பெற்றவர்களுடைய, இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு தலையில புழுத்தாக்கம் இருக்கு. குடும்பங்கள் தொலையதுக்கு சில பெற்றோருடைய காரணம். மத்தியானத்துக்கு பிறகு ஒரு குடும்பத்துல பிரச்சனைக்கு காரணம் அந்த தாய். நான் ஜோம் பண்ணி விட்டுருக்கேன், பாக்கட்ட அவளை 57 வயசாச்சு. அவளை வயசை கேட்டுதான் விட்டேன். அவ இருக்கணுமா வேண்டாமா? இருந்த மரியாதை இருக்கணும், இல்லைன்னு சொன்ன செலவை போட்டு குடும்பங்கள் நாசமா போறது. வயது முதிர்ந்தவர்களுக்கு சொல்றேன், நம்ம எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அரண்கள். நம்முடைய பிள்ளைகள் சுகமாய் சமாதானமாய் வாழ வைப்பது நம்முடைய லட்சியம். ஆனா அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு சில ஆண் மக்கள், சில பெண் மக்களுக்கு திருமணம் தேடும் பொழுது மாமி மாமனார் இல்லாத வீடா பார்த்து தேடுறாங்க. சமீபத்தில் பாஸ்டர், பேரண்ட்ஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வந்து எப்படி பேரண்ட்ஸ் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியா அப்ப உங்களுக்கு பாத்துடலான்னு சொல்லி பேச தொடங்கினப்போ அவ வாயால வருது, என் பிள்ளை என் கூட ஒத்து போறதுக்கே கொஞ்சம்
பெத்த பிள்ளை அம்மா அப்பாட்டையே ஒத்து போகல. அதனாலதான் அம்மா அப்பா எப்படி கேட்கிறாங்க, பேரண்ட்ஸ் இல்லாத பையனா நம்ம இனி களிமண்ணில செய்யத்தான் செய்யாது. பேரண்ட்ஸ் இல்லாத பிள்ளைகள் கிடைக்குமா பாஸ்டர்? கிடைக்காது. என்ன செய்யணும், ஆனா செய்யலாம். ஊதேதாரு ஒருவர் ஏதேன் தோட்டத்துல ஊதி இனி செத்தாலும் ஊத மாட்டேன்னு தீர்மானிச்சாச்சு. மனுஷனை உண்டாக்குனது நிமித்தம் எனக்கு எப்படி இருக்கு, மனஸ்தாபமா இருக்கு. ஒரு தடவை ஊதுனது போறோம்ல, இனி ஒரு வேளை ஊத மாட்டேன். ஒரு தடவை ஊதி அவருக்கு போதும். இனி அப்ப பேரண்ட்ஸ் இல்லாம, ஐயா ஆலோசகர்கள் இல்லை. அதாவது சபைகளிலையும் தலைவர்கள் இருக்காங்க, தகப்பன்மார் இல்லை. சபைகளில் தலைவர்களை தேடி போகப்படாது, தகப்பன்மாரை தேடி போகணும். தலைவர்கள் பிரியமானவர்களைன்னு கூப்பிட்டுட்டு போவாங்க, தகப்பன்மார் சாப்பிட்டியான்னு கேட்பான், ஜோமண்ணியான்னு கேட்பான், ஆராதனைக்கு ஏன் வரலன்னு கேட்பான், உபவாசம் பண்ணினியான்னு கேட்பான். அது அப்பன். வந்தாலும் தெரியாது, போனாலும் தெரியாது. பிரியமானவர்களே என்று போறான்னா தலைவன் கண்டிப்பா ஒரு நாள் அவன் உனக்கு தலைவலி ஆவான். தலைவன் தலைவலி ஆவான். தகப்பனோ தடம்புரளாமல் நடத்துவார். சில ஆட்களுக்கு பிரச்சனை என்ன, எங்க பாஸ்டர் சோமனியான்னு கேட்கார், பாட்டு பாண்டியான்னு கேட்கார், வசனம் படிச்சியான்னு கேட்கார், உபாச கூட்டத்துக்கு ஏமரலைன்னு கேட்கார், சனிக்கிழமை ஏமரலைன்னு கேட்கிறார், திருவிருந்துக்கு ஏமரலைன்னு கேட்டு முட்டியில எல்லாம் விடுறார். அவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? எல்லாம் அவர்தான். அல்லேலூயா. இப்ப யாருக்கும் பாஸ்டர் எங்களை யாருன்னே கேட்கப்படாது. எங்க பாட்டுக்கு வருவோம், எங்க பாட்டு போவோம். எங்க நரகத்துக்கு. அல்லேலூயா. ஏமா நீங்க சர்ச்சுக்கு போறவங்க எல்லாம் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, உங்க பாஸ்டர் தலைவனா தகப்பனா? உண்மையாவா சொல்லுதியே? எங்க பாஸ்டர் நல்ல ஒரு தகப்பன்னு சொல்றவங்க தலைக்கு மேல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். வெரி குட். அப்ப அடி கிடைக்குமே, அடி கிடைக்குமே, உட உட கிடைக்குதா? அப்பம் போயிடலாம், எப்படியும் கரை சேர்த்துருவாங்க. என்ன அதுதான். அல்லேலூயா. அம்மையா, அதாவது தகப்பனுக்கு கரிசனை இருக்கும். அதாவது நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பிள்ளை போடுகிற கால் செருப்பை பார்த்து அவனுடைய தரம் நமக்கு தெரியும். ஒரு வீட்டினுடைய தரத்தை உணர பாத்ரூம் போய் பார்க்கணும், அந்த வீட்டினுடைய குவாலிட்டி நமக்கு தெரியும். நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசினாலும் பாத்ரூம் போய் பாரு, அவன் குவாலிட்டி கரெக்டா தெரியும். எலே இவன் தரேன்னு. ஒரு மனுஷனுடைய குவாலிட்டி அவனுடைய செருப்பை பார்த்தா தெரியும், அவனுடைய குவாலிட்டி. ஆமா முக்கியம். நீங்க நான் சாதாரணமா இதெல்லாம் சொல்லக்கூடாது, திறந்த வெளி. இப்ப நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. என் பிள்ளைகளுக்கு என்ன சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நிப்பானா அதை ஓப்பனா சொல்லிடுவேன். நான் சில நேரத்துல சர்ச்சில் ஆராதனையை தொடங்கி விட்டுட்டு சர்ச்சுக்கு வெளியில இப்படியே வருவேன், அப்படியே வந்து ஜோம் பண்ணுவேன். எதுக்கு ஜோம் பண்ணுவாங்கன்னா, ஜோம் பண்ணுவேன்னா செருப்பு ஸ்டாண்ட்ல போய் ஜோம் பண்ணுவேன். ஏன்னு கேளு. ஆமாம்மா, 100 ரூபாய் போடுற செருப்பும் இருக்கும், 1000 ரூபாய்க்குள்ள செருப்பும் இருக்கும். நான் ஜோம் பண்ணுவேன், எஸ்ப்பா என் பிள்ளைகள் நல்ல உயர்தரமான சப்பல் போட என் பிள்ளைகளை ஆசீர்வதி. நான் இதுக்கான் ஜோம், என் பிள்ளைகளுக்கா நான் ஜோம் பண்றதுதான். ஒரு வாட்டி ஆராதனையை தொடங்கி விட்டு டக்குன்னு சர்ச்சை ஒரு சுத்தி சுத்தி வருவேன். வெளியில சுத்தி இருக்கும் தோத்திர செருப்பு, ஒரு எட்டு போய் ஜோம் பண்ணிடுறேன். எப்பா என் பிள்ளைகள் நல்ல செருப்பு போடணும். செருப்பு தரமாகுதுன்னா வாழ்க்கையின் எல்லா திசைகளும் தரம். கைகளை உயர்த்தி வராமன்னு சொல்லுங்க. சொல்ல புரியுதாம்மா? அதுதான் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். தேவன் அவர்களை நமக்கு தந்தார். மேடையில மட்டும் எழும்பி நின்று பயங்கர உத்தியோகமா பேசிட்டு எல்லாம் போக முடியாதுடா.
நல்ல அப்பனா இருந்தா பிள்ளை என்னுடைய வாழ்க்கையின் ஸ்தோத்திர சகல எல்கைகளுக்குள்ளே நம்ம கண்ணு இருக்கும். ஆமென். அதனாலதான் சிலர்லாம் என்கிட்ட சொல்லுவோம், பாஸ்டர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா பேசணும். நடக்காதடை, என்ன கொண்டு கிடையாது, நம்ம ஸ்டாண்டர்ட் எல்லாம் இதுதான். ஆனா ஒண்ணு நான் சொல்லி கேட்டா நல்லா இருப்பேன். அல்லேலூயா. ஆமா, நான் ஆண்டவர்ட்ட தான் கேட்பேன், ஆண்டவரே வேற ஒரு பிரசங்க மாதிரி இல்லாததுனாலே என்ன உன் பிள்ளை கூப்பிட்டான் இல்ல, அந்த இடத்துல போய் காலு வச்சா அந்த ஊழியம் மாறுமே. அப்ப நான் என்ன செய்யணும்? என் பிள்ளைகளுக்கு வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டு போய் ஆண்டவர் வருகை தாமதிச்சு இன்னும் ஜீவனோட வச்சு அடுத்த வருஷம் வந்தா இதை எப்படி இதுவரை ஆக்கலாமா? நான் நேரத்தையே சோதனம் பண்ண இதையும் சேர்த்து இனி வேண்டாம், பிரச்சனை ஆகும், லைவ்ல போ, நான் பரவ அல்லேலூயா. அவராதா ஊழியம் வளராதா? ஆத்துமக்களை தர மாட்டியலா? ஆமே. நமக்கு நல்ல ஆலோசகர்கள் வேணும். இப்ப பலருக்கும் கடிந்து கொள்ளதை பிடிக்காது. நாசமா போக்கு நாளாச்சுன்னு நினைச்சுக்கா. என்ன உபதேசிக்க தகப்பன்மார் வேணும், கடிந்து கொள்ள தகப்பன்மார் வேணும். அன்னாள் தன் பிள்ளையை பெற்றெடுத்து ஏலியின் கையில் கொண்டு ஒப்படைத்தாள். அன்னாளுக்கு ஏலிய பிள்ளைகளை பார்த்து நம்ம நாள ஏலியம் ஆரம்பத்தில் நிறைய பேருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த மனுஷனை சரியான ஒரு தலைவனா நான் பார்த்ததில்லை. ஆனா ஒரு நாள் தேவ சமூகத்துல ஓப்பனாவே சொல்றேன், ட்ரிவாண்ட்ரத்துல எங்க வெளியூர்ல ஊழியத்தை முடிச்சிட்டு ஏர்போர்ட்ல வந்து இறங்குறேன். இறங்கி அந்த அந்த பெல்ட்ல என் பேக் வர்றதுக்காக உட்கார்ந்து இருக்கேன். அது வந்து வர்றதுக்காக அதுல நிக்கிறேன். கால் டயர்டா இருந்துச்சு, அப்படி உட்கார்ந்து இருந்தேன். டக்குன்னு ஆவியான ஒரு இடப்பட்டு ஏலிய குறிச்சு படி அப்படி. நான் வந்து 1.25 மணி நேரம் ஏர்போர்ட்ல இருந்து ஏலிய பத்தி படிச்சு பெருசங்க எடுத்துட்டு தான் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தேன். அந்த மனுஷன் தாம் பிள்ளைகளை எப்படி நடத்தினா அது ரெண்டாவது. ஒரு தாய் அழுது அழுது பெற்றெடுத்த ஒரு பிள்ளைய கொண்டு அந்த ஏலிகிட்ட கொண்டு கொடுத்தான் பாரு. தாம் பிள்ளை அவன் எப்படி வளர்த்தனாலும் சரி, ஆனா சாமுவேல ஒரு தேவ மனுஷனா தான் வளர்த்தான். அல்லேலூயா. நான் சொல்றது சரிதான். என்ன ஏலியின் பிள்ளைகள் எப்படி இருந்தார்கள்? பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். ஆனா அந்த தாய் அந்த தேவ மனுஷனிடத்துல கொண்டு, ஐயா இவனை தெய்வத்துக்குன்னு கேட்டேன், இவனை தெய்வத்துக்குன்னு நீங்க என்ன செய்யணும், வளர்க்கணும்னு சொல்லி கையில கொடுத்துட்டு போயிட்டா, தன் கூப்பிடும் தொலைவிலேயே அந்த மனுஷன் அந்த பிள்ளைய படுக்க வச்சிருந்தான். எப்ப கூப்பிட்டாலும் பிள்ளைக்கு கேட்கும், பிள்ளை எப்ப கூப்பிட்டாலும் தனக்கு கேட்கும். மரிக்கிறது வரைக்கும் ஏலி தன் வாய் சொல்லின் பக்கத்திலேயே சாமுவேல வச்சுட்டான். ஒரு தெய்வ மனுஷனா தான். இன்றைக்கு பகல் ராத்திரியில எதிர்பார்ப்புள்ளவர்களாய் இருக்கணும். வர எதற்கு என்று சொல்லுகிறேன், தெய்வம் உங்களுக்கு ஒரு தேவ மனிதனை தந்திருந்தால், அல்லேலூயா, தெய்வம் நமக்கு ஒரு தெய்வ மக்களை தந்திருந்தால், உங்களுக்கு சொல்றேன் தெய்வத்துக்குன்னு வளர்க்கணும். உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய பிதாக்களுக்கு வேண்டி ஜெபம் பண்ணணும். அவர்கள் உங்கள் பிள்ளைகளை தேவ கிருபையில் வளர்ப்பார்கள். கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. ஆலோசனைக்காய் காத்திரு. தலைப்பு என்ன? செகண்ட் பாயிண்ட் என்ன? ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. நேரம் ஆயிட்டு. மணி என்னாச்சுமா? 9:15 ஆச்சா? இனி 3/4 மணி நேரம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, 10 மணி முடிக்கவே மாட்டேங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் எடுங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் எடுங்க. இன்னைக்கு ராத்திரியிலிருந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். தைரியமா சொல்லுங்க, எனக்கு வசனத்தின் மேல நம்பிக்கை உண்டு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மக்களே படிங்க. எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கி போ. பாருங்க, சவுல் ராஜாவா என்ன செய்யறார்? அபிஷேகம் பண்ணப்படுதார்.
சவுலுடைய ஆத்மீக தகப்பன் யாரு? சாமுவேல். தன் ஆத்மீக பிள்ளையை பார்த்து சொல்றார், நீ போ சொல்லிட்டு பேசுற. படிமா. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் நீ போய் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்தும்படி நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்கிட்ட வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் நான் அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்றார். 7 நாள் என்னை எதிர்பார்த்து கொண்டிரு. அல்லேலூயா. ஆமென். இல்லையாப்பா? ஒரு அருமையான அப்பா. பரிசுத்தவான்களை குறித்து படிக்கும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நம்மளை உருவாக்குதா இல்லையா? இதெல்லாம் சரித்திரம் இல்லடா, நமக்கு இதெல்லாம் வாழ்க்கை. ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு அத்தாரிட்டி ஒரு ஆத்மீக தகப்பன். நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நம்ம ஆத்மீக தகப்பனா இருக்கணும் சார். அப்ப இப்படி சொல்லலாம், வெயிட் பண்ணடா நான் வருவேன். யாருக்கு? ராஜாவுக்கு. அப்படி வரணும் அபிஷேகத்தில். தேசத்தை ஆளும் ராஜா எலிசாவை பார்த்து என் தகப்பனே, அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் தேவ கிருபையில். சும்மா 10க்கு கூட 11 வாழப்படாது. வாழ்ந்த நமக்கு நிகர் நம்ம மட்டும்தான். தேவ கிருபையில வாழணும். ராமேன் சொல்ல மக்கள். இன்னைக்கு ராத்திரி வானம் திறக்கப்படும். என் பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பார். சுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல் பார்க்கலாம். ஒரு கண அந்நிய பாஷையில கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அநேக தேவ பிள்ளைகளை ஆவியானவர் இப்ப தொடுகிறத நான் பார்க்கிறேன். ஒரு கணம் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை பூரணமா ஒப்பு கொடுங்க. சில தேவ பிள்ளைகளின் மேல விசேஷித்த ஆலோசனைகள் சொல்ற நீ போய் எதிர்பார்த்து கொண்டிரு. சமாதான பலியை செலுத்தவும் சர்வாங்க தகன பலியை செலுத்தவும் இனி நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிப்பதற்கும் நான் வருவேன். நான் வருகிறது வரை காத்திரு. அல்லேலூயா. என்ன அப்ப தெய்வ மக்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தெய்வ ஆலோசனை வருகிறது வரை நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்க பழகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஒரு நரம்பு கிடையாது, எப்போ அவசரம். கொஞ்சம் நிதானப்படுதே, கொஞ்சம் தேவ சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணு, ஊழியக்கார்ட்ட சொல்லி தேவனுடைய சத்தத்திற்கும் தெய்வ ஆலோசனைக்கும் கீழ்ப்படிஞ்சு காரியம் அழகா செய்யலான்னு பார்த்தா ஒரு பொறுமை கிடையாது. ஆமே. அது இன்னைக்கு மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டத்திலே இல்லை. அதாவது பாம்பு வந்து சொல்லுது, நீங்க தெய்வம் அவர்களை மனிதர்களாய் படைத்தார் இல்லையா? இப்ப பாம்பு வந்து சொல்லுது, நீங்க யாராய் மாறலாம்? தேவர்களாய் மாறலாம். இந்த கிளவி ஆலோசனை கிடைச்சல. புருஷன் வாரது வரைக்கும் ஒண்ணு பொறுத்திருந்து அவர்கிட்ட ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணி ஒன்னு ஆலோசித்து செய்திருந்தா இவ்வளவு பாதிப்பு வராதா இருந்து. அல்லேலூயா. சர்ப்பத்தை பார்த்து கொஞ்சம் வெயிட் பண்ணு. வீட்டுக்காரு வெளியே போயிருக்காரு, இன்னைக்கு ரேஷன் கொடுக்கிற நாள், இன்னைக்கு கரும்பு துண்டு கொடுப்பாங்க. அவர் ரேஷன் கடைக்கு போனாரு, கூட்டமா இருக்கும், வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். ஒண்ணு அவர்கிட்ட என்ன செய்திடுது, கேட்டுக்கிடுதேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்தா இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது அப்படின்னு நினைக்க. சரிதானா?
நீங்க சம்மதிச்சு என்ன கிளவி கோட்டை விட்டாலே. இப்போ ஆதாமு கிட்ட சப்ஜெக்ட் வந்த உடனே இப்ப இந்த மணி என்னாச்சு? சாயந்தரம் 4. அப்ப நமக்கு ஒரு காரியம் செய்வோம். நாளைக்கு காலையில ஒரு 10:30 மணி போல ஆறு வருவா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் நம்மை படைத்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு அமர வைத்தவர் வருவார். அவர் வருகிறது வந்து அவர்கிட்ட ஒரு 8 கேட்டுருவோம். இந்த 2 பேரும் இப்படி யோசிச்சிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதா இருந்து. ஏன் சிஸ்டர்? அல்லேலூயா. ஆமா, இப்ப 70 வயசுலயே என்னை எடுமப்பா என்னை எடுமப்பா இப்ப எடுமப்பா. ஆண்டவர் சொல்லுதார், எடுக்கிறதுக்கு ரெடி. நீ ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்க, திங்கக்கிழமை சரியா இல்லையே, உன்னை எடுத்து நீ நல்லா இருந்தா எடுத்து சொர்க்கத்துல கொண்டு வைக்கலாம், பாவியா இருந்தா பாதாளத்துல போடலாம். நீ 2 கட்டா நிலைமையில இல்ல இருக்க, உன்னை எடுக்க ரெடி. கழுதை எங்க கொண்டு வைக்கணும்னு தெரியாம இல்லையோ எடுக்காம இருக்கு. ஒரு 8 யோசிச்சிருந்தா, கொஞ்சம் நிதானப்பட்டு வீட்டுல ஒரு காரியத்தை கத்த நமக்கு ஒரு தேவ மனுஷனை தந்திருக்க, உன் அதுல போய் பாஸ்டையா இப்படி நாங்க தேவ சமூகத்துல ஒரு காரியத்துக்கா காத்திருக்கோம், நானும் ஜெபிக்கிறேன், எனக்கா நீங்க ஜெபித்து தேவ சமூகத்தில் இந்த நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்க என்று நம்முடைய ஆத்மீக தகப்பனிடத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை சொல்லி அவர் அதை பதில் தருகிறது வரை உன்னை காத்திருந்தா நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் என்ன செய்யலாம்? விலகலாம். அல்லேலூயா. உன் போதகர் தகப்பனாக இருந்தால் இதை செய். நான் சொல்ல சரிதானே? உன் போதகர் தகப்பனாக இருந்தால் செய். தலைவனாக இருந்தால் செய்யாதே, தகப்பனாக இருந்தால் மட்டும் செய். புரிஞ்சுன்னு சொல்றவங்களுக்கு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லத்தக்கவர்கள் அல்ல. உன்னுடைய பரிசுத்த ஜீவிதத்தில் உன் தகப்பன் கரிசனை செலுத்தினால் செய். பரிசுத்தத்திற்கு நேராய் சபையை நடத்த பிரயாசப்படுகிற, பரலோகத்திற்கு நேராய் நம்மை நடத்துகிற, தேவ சித்தத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்குமானால் நீ சொல், தடையில்லை. ஒரு தகப்பனுக்கு மட்டும்தான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சாமுவேலுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? வார்த்தையினாலே. மரிக்கிறது வரைக்கும் சாமுவேலிடத்தில் சொல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்யவும் இல்லை. ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை விளப்பண்ணவும் இல்லை. இதற்கு காரணம் யாரு? இதற்கு காரணம் யாரு? சாமுவேலுடைய இந்த அனுபவத்திற்கு காரணம் யாரு? தெய்வமா சாமுவேலா? 2 பேரும் இல்ல. ஏலி சத்தம் கேட்டப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினார், ஏன் சத்தம் இல்லை. பிள்ளை திருப்பி திருப்பி வாரான். அப்ப இது யாராதான் இருக்கணும்? கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சார். அடுத்தவன் சொல்லி கொடுக்கிறான், தம்பிமா நீ ஒண்ணு பண்ணு, ஆண்டவரே சொல்லும், நான் கேட்கிறேன்னு சொல்லு. சரியான ஆலோசனை. சாகிறது வரைக்கும் இந்த ஒத்த வார்த்தை தான் அவனை தீர்க்க தரிசியா வச்சிருந்துச்சு. இந்த சரியான ஆலோசனை இல்லனே, நான் சொல்ல சரிதானே? சரியான ஆலோசனை. சொல்லும் கர்த்தாவே, என்ன வேணாலும் சொல்லு, பிள்ளை கேட்கிறேன். இந்த வார்த்தை என்னைக்கு அவன் வாயில வந்துச்சோ சாகிறது வரைக்கும் சொல்லிட்டே தானே இருந்தார். சாகிறது வரைக்கும். இந்த குழந்தைக்கு தெரியுமா கூப்பிடுறது ஆண்டவர்னே தெரியல. இந்த பிள்ளைய சரியான ஒரு ஆலோசனைக்குள்ள அந்த மனுஷன் நடத்தினான் பாரு. அப்படி ஒரு தகப்பன் எனக்கு கிடைச்சான்னா
எங்கேயோ பேரு சார். ஒரு பாஸ்டரா இருந்தா பத்தாது, நல்ல அப்பனா இருக்கணும், இல்லைன்னா செத்தரணும், உசுரோட இருக்கப்படாது. இடத்தை காலி பண்ணி அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராமே, நீங்களும் மாய பிளந்துட்டு நடக்கப்படாது. நமக்கு தெய்வம் தந்த ஆத்மீக பிதாக்களுக்கு வேண்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கணும். என்னப்பா, நீ ஒண்ணு ஜோம் பண்ணி பாரு, உன் தகப்பன தெய்வம் பயன்படுத்துகாரா இல்லையான்னு. அப்ப என்னட்ட கேளு. ஏய், ஜஸ்டின் மோசஸ் பிரசங்கியார்னு எல்லாரும் சொல்லுவனும், என்ன பேச வச்சதே என் பிள்ளைகளாக்கும். ஆமா, இப்பவும் நம்ம மணி லைவ்ல பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்பவும் ஒரு 10 போல எங்கேயாவது முட்டி போட்டு ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கும். என் பிள்ளைகளுக்கு கண்ணீராக்கும், என்ன தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக்கு. அப்ப இன்னைக்கு ராத்திரி உங்க போதகர்களை கர்த்தர் மேடையில் நிறுத்தணும்னா நம்ம தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர், சரியான ஆலோசனை. என்னது? சத்தமா சொல்லுங்க. நான் வருகிறது வரை காத்திரு, நான் வந்து சொல்லுவேன் நீ என்ன செய்யணும்னு. ஆனா சவுலுக்கு பிரச்சனை அங்கதானே. லேட்டான உடனே அவன் கிளம்பிட்டான். ஆலோசனைக்கு காத்திருக்கிற இருதயம் இல்லாம போனதுனாலதான் உன் பதவியும் காப்பாற்ற முடியல, உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியல, உன் அரண்மனையை காப்பாற்ற முடியல, உன் அபிஷேகத்தை காப்பாற்ற முடியல, கடைசியில உன் உசிரையே காப்பாற்ற முடியலையா? காரணம் என்ன? சொன்னார்ல, கொஞ்சம் பொருடா, நான் வருவேன், நான் வந்து நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லுவேன், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எதிர்பார்த்து கொண்டிரு என்று ஒருத்தர் சொன்னார். நான் வருவேடா, வருதுகிறது வரைக்கும் காத்துரு. அல்லேலூயா. சொல்றார் சவுல். ஒரு ரீசன் சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னார்? எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நான் பலிபீடத்துக்கு ஏறினேன். எல்லாரும் கூட இருந்ததுனாலயா தாவீது கோலியாத்தை கொண்டார். எல்லாரும் போனாலும் கர்த்தர் கூட இல்லடா இருக்கணும். நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லம்மா, நம்ம கூட யார் இருக்காங்கிறதா. தனியா இருக்கிறேன்னு வருத்தப்படாது, கர்த்தர் கூட இருந்தா தைரியமா இருக்கணும். கற்பாறையிலும் எதிர்காலம் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தம் அல்லேலூயா. நம்ம வீடுகள் எல்லாம் நல்ல வாய் திறந்து கைத்தட்டி பாடி ஆராதிக்கிற சத்தம் கேட்கணும் நமக்கு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை, எல்லாரும் சொல்லுங்க, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சொல்லுங்க, நல்லா பாடுறீங்கல்ல? தேடுவோர்க்கு குறைவில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். ஒரு முறை கூட என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். அல்லேலூயா. குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இப்ப சொல்லுங்க,
நடத்திடுவார். ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். சொல்லுங்க, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஒருவரை கூட ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆவியை பொழிகின்றார், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். இன்னும் சத்தமா குறைகளையே அர்ப்பணிப்பாக ஒருவரை கூட என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார் உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே உரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. நல்ல தேவ ஆலோசனைக்கு வேண்டிய என்ன செய்யணும்? காத்திருக்கணும். என்ன, நீங்க ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு பதிலை தாரும், என் கூட பேசுங்க அப்படின்னு அழுது ஜெபம் பண்ணிட்டு வாங்க. கர்த்தர் உங்க போதகருடைய வாயில் பதிலை வைத்திருப்பார். அப்படிதானே? எந்த மனிதனையும் ஆண்டவரை பயன்படுத்த முடியும் உங்களுக்காக. அதாவது பிழையாமுக்காக பேசுவதற்கு ஒரு தீர்க்கதரிசி இல்லை. பிழையாம் உடனே பேசியாகணும். கர்த்தர் யாரை யூஸ் பண்ணார்? ஒரு கழுதைய. ஒருவேளை உங்க முன்னாடி நிக்கிற நாங்க எல்லாம் கழுதைய மாதிரி தான், பேச தெரியாத புழுக்கள். ஆனா உங்களுக்காக எங்களை பேச வைக்கிறார். நான் தான் இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், ஆண்டவரே எங்க போதகரை பயன்படுத்தும், எனக்குரிய ஆலோசனை அந்த மனிதனுடைய வாயில் கர்த்தர் கொடுப்பீராக. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சபையில ஒரு மாற்றம் வரும், உங்க பிரசங்கத்துல ஒரு மாற்றம் வரும், உங்க ஆராதனைகளில ஒரு மாற்றம் வரும், உங்க ஊழியருடைய பிரசங்கத்துல வித்தியாசத்தை பாப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு 2 காரியம் சொல்லணும். அதை பட்பட்டுன்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்றேன். என்ன, இன்னும் 10 நிமிஷத்துல முடிச்சாதான் நம்ம ஜெபத்துக்கு போக முடியும். பாருங்க, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். நேற்றை காலையில பேசினேன். அதனுடைய 49ஆம் வசனத்தை படிங்க. 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், 3வது சபையினுடைய எதிர்பார்ப்பு தேவ கிருபைக்கான,
தேவ அபிஷேகத்திற்கான எதிர்பார்ப்பு. நம்மள சொல்லலாம், பாஸ்டர் நான் 20 வருஷத்துக்கு முன்னால ரசிக்கப்பட்டேன் பாஸ்டர், 15 வருஷத்துக்கு முன்னால ரசிக்கப்பட்டேன் பாஸ்டர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன 8 மாசத்துக்கு முன்ன 8 வருஷத்துக்கு முன்ன அபிஷேகம் பெற்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேம்மா, அபிஷேகம் என்பது டெய்லி பெற்றுக்கொண்டே இருக்கும். அப்படி டெய்லி காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு? நான் பாஸ்டர்ஸ்ட கேட்கேன், நம்ம ஒவ்வொரு மேடையில நிக்கும் பொழுது ஒவ்வொரு மேடையும் வித்தியாசமா தானமா இருக்கு, அப்படித்தானே? நம்ம சபை வித்தியாசமா இருக்கு, இன்னொரு மேடையில பேசும் பொழுது வித்தியாசமா தானே இருக்கு. உண்மையிலே சொல்லுதேயா, ஒவ்வொரு மேடையும் டிஃபரெண்டா இருக்கும். ஒவ்வொரு மேடைக்கு வேண்டிய அபிஷேகம் நமக்கு வேணும். ஒவ்வொரு வீடுகளிலும் பிரச்சனை புதுசு புதுசா இருக்கும். ஒவ்வொரு வீடுகளுக்கு வேண்டிய தேவ கிருபை நமக்கு வேணும். ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல போய் ஊழியம் செய்வதற்கான கிருபை எனக்கு தாரு ஆண்டவரே, என் அபிஷேகம் பண்ண கேட்கணும். டெய்லி ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கா, புதிய கிருபைக்கா, புதிய பலனுக்கா பிள்ளைகள் காத்திருக்கணும். என்ன வீட்டுல உட்கார்ந்து அந்நிய பாசையில நல்ல ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நேரம், இன்னைக்கு ஆராதனைகள் எல்லாம் பெரிய வித்தியாசங்கள் ஆயிட்டு. ஒரு காலத்துல நாங்க காத்திருப்பு கூட்டம், இந்த சனிக்கிழமை ராத்திரி காத்திருப்பு கூட்டம் பாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணி வரைக்கும் ஆவியில நிரம்பி சபை அனலா இருக்கும். இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஒரு சபையை ஆராதனை நடத்துறதுக்கு முன்னால, நான் தம்பி, இப்ப தம்பி தான் பார்த்தேன், நான் பாஸ்டர் தானே மன்னிக்கணும், தம்பின்னு சொல்லலாம் இல்லையா? தம்பி வந்தேன், அவர் பார்த்தேன், நல்லா பாடினா, நல்ல வெளியே கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்து. பார்த்தா தம்பி ரொம்ப டயர்ட் ஆயிட்டார், வேத்து பாத்தியாடா, அவனை வேத்து விறுவிறுத்துட்டார். ஒரு மணி நேரம் பாட்டு நடத்தி இருப்பாரா பாருங்க, என்ன டயர்ட் ஆயிட்டார். கத்தர் சோத்திரம் சவுண்ட் வருது என்ன? அப்ப என்ன ஆயிட்டு, அந்த 1 மணி நேரம் நடத்துறதுக்கு ஆவியில சரீரத்துல களைத்து பெயராக இல்ல. ஆனா அன்னைக்கு காத்திருப்பு கூட்டம் பல மணி நேரமா நடக்கும். அப்படிப்பட்ட காத்திருப்பு கூட்டங்கள் எல்லாம் இப்ப இல்ல. அந்நிய பாஷையில சபைகள் ஆராதிக்க வைக்கிறது ரொம்ப. 1/2 மணி நேரம் ஆராதனையில 11 பாட்டு பாடுவான். ஒரு நாள் நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், ட்ரோல் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, லைவ்ல தான் போகுது. இல்ல இது என்ன ஆவிக்குரிய சபையான்னு கேட்டுவிட்டேன், எனக்கு கோவம் வந்து. 25 நிமிஷம் ஆராதனை, 7 பாட்டு. எனக்கு சங்கடமா போச்சு. அது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபை ஆனதுனாலதான் பேசுறேன், நானும் அந்த ஸ்தாபனத்துல இருக்கிறதுனாலதான். அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த சபையில் ஆராதிக்க ஒரே பாட்டு தான், அதுவும் ஆவியில நிரம்பி பாடுனா பரவாயில்ல. அவர் டைப்பா இருந்துச்சு, எனக்கு சங்கடமா இருந்து. எனக்கு ஒரு ஆவிக்குரிய சபை மாதிரி தெரியல. ஏன்னா ஒருவன் வாயில அந்நிய பாஷையை காணும், ஒருவர் ஆவியில நிரம்பி ஆராதிச்சதை நான் பார்க்கல. ஆனா அப்போஸ்தலர்களை குறித்து பைபிள் சொல்லுது, அவர்கள் கூடியிருந்த இடம், அல்லேலூயா, அவர்கள் கூடியிருந்த இடம் அந்நிய பாஷையினால ஆவியில் ஆராதித்த பொழுது அஸ்திபாரங்கள் என்ன செய்தன? சரி, அஸ்திபாரமா அசையண்டாம், தூணையும் பிடுங்கண்டாம், கொஞ்சம் சவுண்டாவது கேட்கலாம் இல்லையா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. சபையில் ஆவியில நிரம்பி தெய்வத்தை ஆராதிக்கும். ஒவ்வொரு ஆவியானவர் மிக தெளிவாய் இயேசுவின் விரட்டி விடலாம். மக்களை ஒரு கல் எடுத்து லப்புன்னு வை. போயிட்டு ஸ்டாண்ட சொல்லி முடிச்சிருன்னு தான் நினைச்சேன். சரி, கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குன்னு போய் இப்படி எல்லாம் வருது பாரு, என் வாய் ஏற்கனவே சும்மா இருக்காது. அப்ப அபிஷேகத்திற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்பார்க்கணும். நான் ஊழியர்களுக்கு சொல்லுவேன், எவரி சர்வீஸ்லயும் அபிஷேக கூட்டம் நடத்தணும், எவரி சர்வீஸ்லயும் ஹீலிங் மினிஸ்ட்ரி நடத்தணும், எல்லா ஆராதனையிலையும் தேவ வார்த்தையை சொல்ல முற்படணும். இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிறவன் இன்னொரு கூட்டத்துக்கு உங்க முன்னாடி வருவான்னு
உனக்கு என்ன கேரண்டி? எவரி சர்வீஸ் ஒரு சின்ன அரை மணி நேர கூட்டமா இருந்தாலும் சரி, அந்த அரை மணி நேரத்தில் ஆண்டவரை அபிஷேகம் பெறாதவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. விடுதலைக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. ஏன்? ஆண்டவர் எப்ப தொடுவார்னு யாருக்கு தெரியும்? ஆமென். கர்த்தருடைய அபிஷேகம் சபை பெற்றுக்கொண்டே இருக்கணும். இன்னும் இன்னும் இன்னும். அல்லேலூயா.